உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 1/8/2015 ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஷஷ்டி திதியானது காலை 7:39 வரை, பின்பு சப்தமி. சுவாதி நட்சத்திரமானது மாலை 4:45 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று 6இல் ராகு இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. இருந்த கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் 6இல் அமைய பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் அமைய பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும். கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2இல் இருந்தாலும் 2இல் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பது அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3இல் அமைய பெற்று உடன் சனியானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். குருவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சூரியனானவர் 10இல் இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் சந்திரன் 12இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. லாபஸ்தானத்தில் ராகு புதன் இருப்பதால் தொழிலில் லாபங்கள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று பாக்யஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.